ஒரு அழகான ஊருங்க. அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 1500 மக்களுக்கு மேல வாழ்ந்துகிட்டு வராங்க. எல்லாருமே அவ்வளோ அன்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல எந்த ஒரு திருட்டு பயமுமே கிடையாது. எப்பவுமே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல தரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகை மூட்டமா வந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல இது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. அப்படியே பனி மூட்டமா ஊர் முழுவதுமே அப்படியே மூடிடுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா நாளடைவில் அந்த பனிமூட்டமா இருந்த இடம் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற விஷவாயு மிக்க வாயுக்களை வெளியிட ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 1500 பேர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஊரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெறும் 4 பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அந்த ஊருக்கு? உண்மையிலேயே இந்த அமானுஷ்யமான விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். அது 1962 சென்ட்ரிலா பெனின்சுலவேனியா. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருக்கிற ஊருங்க. ஊருக்கு பக்கத்தில் தான் நிறைய கோல் மைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலக்கரியெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் நிறைய இடங்கள்ல அப்படியே புகை மூட்டமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த புகைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சரி, அது ஏதோ இயற்கையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்கல. ஆனால் அந்த புகை மூட்டம் குறையவே இல்லை. அப்படியே தினம் தினம் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டு தான் போதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச படா இல்லை. நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, அந்த புகை மூட்டத்துலேருந்து இவங்களுக்கு இந்த சல்ஃபர் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனுங்க, அதாவது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் பங்க் அங்கே ஒன்று இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலையுமே புகை மூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பெட்ரோல் பங்க் ஓனருக்கு ஒன்றும் புரியலை. அவர் பயந்துட்டாரு. ஏன்னா அந்த பெட்ரோல் பங்க் அடியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்கரில் ஃபியூலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. தப்பி தெரியும் அந்த ஃபியூல் எது வெடிச்சிருச்சோ அப்படிங்கிற பயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃபயர் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்து பார்க்க சொல்கிறாரு. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த டேமேஜும் ஆகலை. ஆனால் அந்த டேங்கோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இப்போ அவங்க என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பேசாமல் இந்த ஃபியூல் ஸ்டேஷனை மூடிடுங்க, மூடிட்டு இந்த ஃபியூலை அப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல தண்ணி தப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவருமே அந்த ஃபியூல் ஸ்டேஷனை மூடிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க குடும்பத்தோட வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. இப்படியே கொஞ்சமாக மக்கள் வந்து அங்கே வந்து நகர ஆரம்பித்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு சில மக்கள் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது காற்றுல அதிகப்படியாக கலக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் என்னன்னா, வீட்டுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு டிடெக்டர் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருந்தாங்க. எப்போல்லாம் அந்த டிடெக்டர் வந்து சத்தம் போடுதோ அப்போல்லாம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்படியே அவங்க நாட்கள் கடத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த பிரச்சனை ரொம்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னா, 1981 ஒரு வீட்டில் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஒரு மனிதர் அவருடைய மோட்டார் சைக்கிள் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய தம்பி என்ன பார்க்குறாருன்னா, அவங்க வீட்டோட கார்டன்லேருந்து திடீர்னு புகை வந்துக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு காலை வச்சு இப்படி தட்டி பார்க்குறாரு. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை உருவாயிடுது. அந்த சிறுவன் அப்படியே அந்த ஓட்டைக்குள்ளே விழ ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசி கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடைச்ச விஷயங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் காலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நரகத்துலேருந்து புகை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி புகை வந்துக்கிட்டே இருக்குது. அது அவ்வளோ சூடாக இருக்குது, அவனால் தாங்கவே முடியலை. இப்போ அவன் கத்துறதை கேட்ட உடனே அவங்க அண்ணன் வேக வேகமாக வந்து இந்த பையனை காப்பாற்றிடுறாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே இந்த ஊரில் வாழலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நிறைய மக்கள் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் போய்கிட்டே இருக்காங்க. இருக்கிற அந்த அரசாங்கம் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத சரியாக ஆராயாமல் அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, எல்லா வீட்டுக்குமே இந்த எவாக்குவேஷன் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எல்லாருமே இந்த வீட்டுங்கெல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஒரு இடம் கொடுக்குறோம், அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள், நாங்கள் வாழ்ந்தது இங்கே தான், பல வருடங்களாக பல தலைமுறைகளாக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரே முடிவோட ஒரு சில மக்கள் மட்டும் அதே இடத்துல இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2000 சென்செக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கிட்டத்தட்ட வெறும் 21 மனிதர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஊரோட பின்கோடையே தூக்குறோம், அந்த ஊரை வந்து மேப்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த 21 பேர் சேர்ந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரையும் அந்த ஊரோட பின்கோடு அப்புறம் அந்த ஊரோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ அரசாங்கமும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துடுச்சு, எப்படியாவது வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் மக்கள் ஒரே முடிவோட அந்த இடத்த காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இங்கேயே வாழலாம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த டேக்ஸ் கூட கட்ட தேவையில்லை, ஆனால் நீங்கள் இறந்ததுக்கப்புறமா
நீங்கள் இருக்கிற அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், உண்மையிலேயே இந்த புகை மூட்டத்துக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1962 பார்த்தீங்கன்னா 50-60 வருடங்களாக அந்த புகை மூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியுது. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஊர் அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோல் மைனுக்கு பக்கத்தில் தான். அது பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்னதாக அந்த நிலக்கரி சுரங்கங்களாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு சுரங்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுரங்கப்பாதை வழியாக அங்கே இருக்கிற எல்லா நிலக்கரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க ஊர் இருக்கிறதுமே அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு மேலே தான். இதனால தான் அந்த நிலக்கரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அந்த ஊர் முழுவதுமே ஒரு புகை மூட்டமாக மாற்றிருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கிட்டத்தட்ட 250 வருடங்கள் வரைக்குமே இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை அணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023 இந்த கணக்கெடுப்பு படி அந்த ஊரில் மொத்தமாகவே 4 மனிதர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 4 மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடைசி காலம் வரைக்கும் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரே முடிவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அரசாங்கம் நினச்சிருந்தா இந்த தீயை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுப்படுத்தியிருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அணைச்சிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் அதுக்கு அதிகப்படியாக செலவாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அரசாங்கம் செஞ்சது சரியா தவறா? மக்கள் ஒரே முடிவாக அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இது சரியா தவறா? இதையெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.